கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது எருசலேமில் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை உலகம் பெரிதாக நம்பவில்லை. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்களின் 2ஆம் தேவாலயம் அழிக்கப்பட்ட போது அங்கு நடத்தப்பட்ட பழைய வேதத்தின்படி உள்ள வழிபாடுகள் எல்லாம் நின்றுவிட்டது. ஆசாரியர்கள் இருந்தார்கள், அவர்கள் பலி செலுத்தினார்கள், தூபம் எரித்து தேவனை வழிபட்டார்கள். ஆனால் இன்று மறுபடியும் லேவி கோத்திரத்தார் யூத ஆசாரியர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து பழைய வேதம், அதாவது தோராவை படிக்கிறார்கள். பழைய வேதத்தின்படி இருக்கும் கருவிகள், தங்க விளக்கு தண்டு, பலிபீடம், மேசை இவையெல்லாம் மீண்டும் தயாராகிவிட்டது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சிவப்பு மாடு, ரெட் ஹைஃபர், 2024ஆம் ஆண்டு யூத மத தலைவர்கள் மூலமாக தோராவில் இருக்கும் விதிமுறைகளின்படி ஒரு மாட்டை தேர்ந்தெடுத்துள்ளனர். அதை தூய்மைப்படுத்தும் சடங்குக்காக பயன்படுத்துவார்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறை நடக்கிறது. இதையெல்லாம் விளையாட்டு அல்ல, மெய்யாக நடக்கிறது. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பு இதை அனைத்தையும் தயார் செய்கிறது. வேதாகமம் என்ன சொல்கிறது? வேதாகமத்தில் பல தீர்க்கதரிசிகள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எசேக்கியேல் எதிர்காலத்தில் புதிதாக ஒரு தேவாலயம் கட்டப்படும் என்று. தானியேல் இந்த இடத்தில் ஒரு கெட்ட ஆட்சியாளும் மனிதன், அதாவது அந்தி கிறிஸ்து வந்து அவமதிக்க போகிறான் என்று. இயேசு அது துரத்தப்பட்ட பிறகுதான் தாம் மீண்டும் வருவேன் என்று சொல்கிறார். பவுல் இந்த இடத்தில் அந்தி கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லுவான் என்றார். 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகும் கால சுழற்சி. இதை பற்றி யோசித்து பாருங்கள். எதிர்காலத்தில் 3வது தேவாலயம் கட்டப்பட போகிறது. ஒரு தேவாலயம் இருக்க வேண்டும் என்றால் அதில் ஆசாரியர்கள் இருக்க வேண்டும், லேவியர் குடும்பம் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் சொல்வது போல வழிபாடு முறைகள் நடக்க வேண்டும். தானியேல் 9:27 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடையே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். வசனத்தில் உள்ளது போல அந்த தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து வந்து பலிகளை நிறுத்துவான். அதே இடத்தில் வேதாகம் சொல்வது போல அழிக்கும் காரணமான அருவருப்பான செயலை ஏற்படுத்துவான். லேவியர்கள் ஏன் முக்கியம்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமத்தில் அவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். லேவியர்களுக்கு தேவன் கொடுக்கும் கட்டளை. மோசே காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்த போதே தேவன் அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்தார். சீனாய் மலையில் 10 கட்டளைகள் மட்டுமல்ல, கூடாரம் கட்ட சொல்லி விளக்கியும் தந்தார். அதனால் அந்த இடத்தில் பாதுகாக்க, நடத்த, தூய்மையாக வைக்க ஒரு தனி மக்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் தேவன் லேவியர் கோத்திரத்தை தேவனுடைய பணி செய்ய தேர்வு செய்தார். அவர்கள் மற்ற கோத்திரத்தை போல நிலம், சொத்துக்கள் வாங்க முடியாது. ஏனென்றால் தேவனே அவர்களுடைய சொத்து. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தேவாலய சேவைக்காகவே இருக்க வேண்டும். அவர்களுடைய வேலை என்னவென்றால் தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்களை தூக்கி செல்ல வேண்டும், பலிகளை தயார் செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பணிகளை நேரத்தில் முடிக்க வேண்டும், தேவாலய தூய்மையை பாதுகாக்க வேண்டும். ஆரோன் குடும்பம் ஆசாரியர். லேவியர் கோத்திரத்தில் மோசேக்கு சகோதரனான ஆரோன் குடும்பம் தனித்துவமான முக்கியத்துவம் பெற்ற குடும்பம். அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய காரியங்கள்: பலிகளை சமர்ப்பிக்க, புனித இடத்திற்குள் சென்று தூபம் எரிக்க, மக்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ல அனுமதி உண்டு. அவர்கள் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே மத்தியஸ்தர்கள். மக்கள் பாவங்களுக்கு பலிகளை செலுத்தினால் மன்னிப்பு கிடைக்கும் என்பதால் இந்த ஆசாரியர் வேலை அவசியம். யாத்ராகம் 28வது வசனத்தில் ஆசாரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வெள்ளை ஆடை, விசித்திரமான கச்சை, தலைக்கவசம், தங்கம், ஊதா, சிவப்பு நிறம் கலந்த உடை, இது போன்று செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. இது எல்லாம் தூய்மை, பயபக்தி, கட்டுப்பாடு என்பதை காட்டும். இப்பொழுது லேவியர் மீண்டும் உருவாகிறதுன்னு வந்த செய்தி சாதாரணமான கலாச்சார விஷயம் அல்ல. இது தீர்க்க தரிசன அறிகுறி. இது வேதாகமத்தில் சொன்ன இறுதி காலகட்டத்தை காட்டுகிறது. ஆனால் அதற்குள் பெரிதான பிரச்சனை இருக்கிறது. 70ஆம் ஆண்டில் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறினார்கள். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வம்சாவளி ஆவணங்களை இழந்தார்கள். யார் லேவியர், யார் ஆரோனின் சந்ததி தெரியாமல் போய்விட்டது. இதை தெரியாம அழிக்கப்பட்ட தேவாலயம் மீண்டும் கட்ட முடியாது. எஸ்ரா 2:62 இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமல் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலகமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். வம்சாவளியை நிரூபிக்க முடியாதவர்கள் ஆசாரியராக அனுமதிக்கப்படுவதில்லை. இப்பொழுது என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால்,
இஸ்ரவேல் நாட்டிற்கு யூதர்கள் திரும்பிய பிறகு ரபாய்கள் யாரெல்லாம் லேவியர், யாரெல்லாம் ஆசாரியர் என ஆராய ஆரம்பித்தார்கள். 1987 ரபாய் இஸ்ரேல் ஆரியல் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் நிறுவினார். அவருடைய நோக்கம் தேவாலயம் மீண்டும் கட்டப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்ய வேண்டும். தேவன் நம் நாட்டை திரும்ப கொண்டு வந்தார், நாமும் அவர் வீட்டை திரும்ப கட்ட வேண்டும் என்று. கோஹின், காஹான், கஹானா, கப்லான் இது போன்ற ஆசாரியர் பெயர்களோடு இருக்கிறவர்களை தேடினார்கள். ஏமன், ஸ்பார்டிக் யூதர்கள் மாதிரி பழக்க வழக்கங்களை நன்றாக பின்பற்றுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்தார்கள். பெரியவர்களை நேரில் சந்தித்து கேட்டார்கள். அறிவியல் மூலம் உறுதி. 1997 விஞ்ஞானிகள் இதை பற்றி DNA சோதனை செய்தார்கள். டாக்டர் காரல் ஸ்கோரிக்கி என்பவர் யூத ஆசாரியர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் DNA பரிசோதனை மூலம் ஆசாரியர்களுக்கு ஒரு காமன் Y குரோமோசோம் இருக்கும் என்று கண்டுபிடித்தார். அதனால் யாருடைய DNAவில் அந்த அடையாளம் இருக்கிறதோ அவர்கள் ஆரோனின் சந்ததிதான் என்று நிரூபிக்கப்பட்டது. இது அறிவியல் நிஜம். DNA மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆசாரியர் சந்ததி. இஸ்ரவேல் நாட்டில் உலகம் முழுக்க வாழும் யூத மக்களிடமிருந்து ஆசாரியர்கள் என்ற தங்களை சொல்லிக் கொள்பவரின் DNA பரிசோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் பல்வேறு நாடுகள் சமூகங்களில் இருந்தாலும் ஒரே ஒருவரிடமிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரே ஒரு நபர் யார் என்றால் மோசேவின் சகோதரன் ஆரோன். இதில் என்ன பரிசோதனை செய்தார்கள் என்றால் Y குரோமோசோம் பார்த்தார்கள். இது அப்பாவிடமிருந்து மகனுக்கு நேரடியாக செல்கிறது, எப்பவும் கலப்படம் இல்லாதது. ஆகவே எல்லோரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதற்கான சிறந்த வழி. முடிவுகள் அதிர்ச்சியளிக்கும்படியானவை. உலகம் முழுக்க இருக்கும் கொஹானிம் ஆசாரியர்கள் Y குரோமோசோமின் ஒரே மாதிரியான மார்க் சின்னம் இருந்தது. இது அவர்களுடைய மூல சந்ததியரான ஆரோன் என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த இரத்த வம்சம் 3000 வருடங்கள் பழமையானது. இதைதான் கோஹின் மாடல் ஹாப்ளோடைப் என்று அறிவியல் உலகம் பெயரிட்டது. இந்த கண்டுபிடிப்பு 1997 நேச்சுரல் என்ற உலக புகழ் அறிவியல் பத்திரிகையில் வெளிப்பட்டது. பிறகு மற்ற பல அறிவியல் ஆய்வுகளும் இதையே உறுதி செய்துள்ளனர். இந்த DNA அடையாளம் ஏன் முக்கியம்? யூத மக்களுக்கு இது ஒரு பெரிய உறுதிப்படுத்தல். தேவன் தந்த ஆசாரிய கோத்திரம் இன்னும் உள்ளது. 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கான பணியை இவர்கள் தான் செய்ய போகிறார்கள். இவர்கள் அந்த பணிக்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3வது தேவாலயத்திற்கு ஆயத்தம். 1997 உருவான டெம்பிள் இன்ஸ்டிடியூட் இந்த வேலை எல்லாவற்றையும் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது முழுமையாக வேதாகமத்தின் படி நடக்கும் உண்மையான திட்டம். ரபி புருச் கஹானி என்ற ஆசாரியர் தற்போது முதற்கட்ட ஆசாரியராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் அசுத்தமான இடத்திற்கு செல்லக்கூடாது, சாவினால் தீட்டுப்படக்கூடாது என்பவை கடினமான திட்டங்களை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் தனித்து முழுமையாக பயிற்சி எடுத்து வருகிறார்கள். பலிகளை எப்படி செய்யணும், ரத்தம் எங்கே தெளிக்கணும், தூபம் எப்படி எரிக்கணும், ஆசீர்வாதம் எப்படி சொல்லணும், ஆடை எப்படி போட வேண்டும் என்று, தேவாலய உபகாரங்களை எப்படி பாவிக்க வேண்டும் என்று. இது ஆக்டிங் அல்ல, இது உண்மையான பயிற்சி. அதிக முக்கியமான நிகழ்வுகள். அவர்களுடைய பண்டிகை நாளில் வழக்கம்படி தூய்மையான கால்நடைகளை கொண்டு உண்மையில் பலி செய்யும் பயிற்சி நடத்தப்படுகிறது. இதை உலகம் முழுக்க உள்ள மக்கள் வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள். பரிசுத்த சாதனங்கள் எல்லாம் தயார். பலிகளுக்கு தேவைப்படும் அனைத்தும் வேதாகமத்தின் படி தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய ரத்தினங்களை கொண்டு 12 கோத்திரத்தின் பெயர்களை பொறிக்கப்பட்ட மார்பக கவசம் செய்து முடிக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தை கொண்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நீல நிறத்தையும் மீண்டும் தயாரித்து ஆடையில் பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? 300க்கு மேற்பட்ட ஆசாரியர்கள் யோமன், எத்தியோப்பியா, ஸ்பெயின், ஐரோப்பா ஆகிய இடங்களில் இருந்து வந்தார்கள். இளம் வயதினர், முதியவர்கள், பாமரரும் இருக்கிறார்கள், பண்டிதரும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் 3வது தேவாலயத்தின் பணியாற்ற போகிறார்கள். இது எதற்காக உலகம் கவனிக்கணும்? இது பெரிய அரசியல், கலாச்சாரம், வரலாறு அல்ல. இது தீர்க்க தரிசன நிகழ்வுகள். வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் மீண்டும் நாட்டை அடையும். அது அப்படியே நடந்தது. 1948 3வது தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டது. அதில் அந்தி கிறிஸ்து அருவருப்பான செயலை செய்வான். அந்த இடத்தில்தான் அவன் தன்னை தேவன் என்று சொல்லுவான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருவார். தேவனிடம் இசைந்திருக்காத சபைக்கு எச்சரிக்கை. இப்பொழுது எல்லாமே தயாராகிவிட்டது. தேவாலயம், ஆசாரியர்கள், உபகரணங்கள், சிவப்பு மாடு கூட தயார். இந்த சபையினர் விழிக்க வேண்டும். சபை உறங்கக்கூடாது. உலக விஷயங்களில் கவனத்தை இழக்க கூடாது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா அறிகுறிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சபை தயாராக இருக்க வேண்டும். யூதர்கள் பலிகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக இயேசு கிறிஸ்து இரத்த பலியை சிந்தியுள்ளார். அதை நினைத்து தூய்மையாக வாழ வேண்டும்.
இது பேசி கூடி கழிக்க வேண்டிய நேரம் இல்ல. இது உண்மை பாவம் செய்யாத வாழ்வுக்கு அழைப்பு. இது சம்பந்தமில்லாத செய்தி அல்ல, இது நேரடி அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? அப்படி என்றால் இதை ஷேர் செய்யுங்கள். சபை விழிக்கட்டும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.